இன்றைய தினத்தில் அரசியல் குறித்து தற்போது சூழ்நிலைகளை பார்த்து வரோம். பெரும்பான்மையாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. 108 இடங்களை பெற்று 108 இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் 73 இடங்களை பெற்று 2ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல அதிமுக இருக்குது. இப்போ பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுது. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார், யாருடன் கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைப்பான்றது நம்ம கேட்குறோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? இல்லை, அவருக்கு என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறத விட எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு, எத்தனை வாய்ப்புகளை டெல்லி தரும், ஆளுநர் எப்படி இதை அணுகுவார் அப்படிங்கிற பார்வையோடு அணுகணும்னா நம்ம மக்களுக்கு அந்த அரசியலை சொல்லி தரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிசிக்கு எத்தனை இருக்கு? 2 இடங்கள், 2 இடதுசாரிகளும் சேர்த்து 4. அடுத்து காங்கிரஸ் 5 இருக்காங்களா? 5. முஸ்லீம் லீக் 2. இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில். அவங்க இதில் பாஜக 1, பாமக 4. ஓகே. ஸோ இப்போ அவங்க யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் மட்டும் விஜய்க்கு வந்து தொடக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க, சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வர ரெடிங்கிற மாதிரியான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவாலயத்தில் இன்னைக்கு கூட சந்திச்சிருக்கிறாங்க எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும். சந்தித்த போது காங்கிரஸ் மட்டும் மேலிடத்தை கேட்டு முடிவு செய்வோன்னு இருக்காங்க. மற்றவங்களாம் நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து திமுக கூட்டணியோட வைத்துக்கொள்ள சீட் எடுக்க போறாரா, இல்ல பிஜேபி அதிமுக எடுக்க போறாராங்கிறதா கேள்வி. இப்ப பாஜக அதிமுகவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு எப்படி எடுக்க முடியும்? பாமக மட்டும் இருக்கு. தேமுதிக கூட வர தயாரில்லைன்னு சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியில், ஏதோ இன்னும் உறுதியா சொல்லலை. ஆனா வந்து பாமகல இருக்கக்கூடிய 4 பாமகக்கு 4. இப்போ அந்த 4 சீட்டை வச்சு இவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதிமுகல இருந்து ஏதாவது ஒரு 17-16 சீட்டாவது எடுக்கணும். 15 சீட்டாவது தனியா வாங்கணும், ஒரு அணி மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அங்க வந்து இப்ப எத்தனை 53 சீட்டா அதிமுக? ஆமா 53. அப்போ 1/3னா 16 சீட்டாவது 17 சீட்டா தனி ஒரு அணியா வந்து தான் அவங்க பண்ண முடியும். இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வரும். ஸோ அப்போ அப்படி ஒரு வேலையை அமித்ஷா பிஜேபி பண்ணுமா? ஒரு தனி அணி ஆக்குமாங்களா? சிண்டைகளை உருவாக்குற மாதிரி வேலுமணி தலைமையில் ஒன்று உருவாக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஊகங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணா பாமக அதிமுக உடைய இன்னொரு அணி எல்லாம் சேர்ந்து விஜயோட கூட்டணி வச்சு சிஎம் டெப்டி சிஎம்ங்கிற மாதிரி பதவிகளை இது பண்ணிக்கலாம்.